எத வேணாலும் தாங்க முடியும். தான் செய்யாத தப்புக்கு ஒரு பழிய ஏத்துக்கிறதுங்கிறது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். ம். ஸோ, அதுக்கு கடகராசி பெண்கள் நெறைய ஆட்பட்டாங்க. ஸோ, இப்ப இந்த பாக்கிய சனிங்கிறது கடகராசிக்கு வந்து என்ன பண்ண போகுது? 9ஆம் இடத்துக்கு சனி போயிட்டாரு. போயிட்டு அங்கருந்து 3 பார்க்குறாரு. 3ங்கிறது முயற்சி ஸ்தானம். உட்கார்ந்திருந்தது போதும் எந்திரிச்சு ஓடு. கஷ்டப்படுத்திட்டேன், கஷ்டப்பட்டுட்டேன், உட்காந்துட்டேன், ஸ்டேட்டஸ் போட்டுட்டேன், 4 பேர்ட்ட புலம்பிட்டேன், கிளம்பு அழுதுட்டேன். போதும். நானே ம். கிளம்பிட்டேன், ம். நீயும் கிளம்பு உன் வேலைய பார்த்துட்டுன்னு, சனி வந்து கொஞ்சம் தூண்டி விடுவாரு. அடுத்து என்னன்னு யோசிம்மா அப்படின்னு ம். தூண்டுவாரு. அப்போ 3ஆம் இடம்ங்கிற முயற்சி ஸ்தானத்திற்கு வந்து சனி பார்வை விழும்போது, சனியுடைய பார்வை வந்து கொஞ்சம் வித்தியாசமா வேலை செய்யும். நேரடியா முயற்சி பண்ண மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் ஏதாவது கேட்பாங்க, "என்ன சும்மாவே இருக்க ரொம்ப நாளா வேலை செய்யலையா? ஏன் நீ இது இது இந்த 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 கேட்டர்லயே ஏன் இருக்க? நீ அடுத்த கட்டத்துக்கு போ வேண்டியது தானே! உனக்கு பின்னாடி வந்தவங்கலாம் போயிட்டாங்க பார்த்தியா?" அல்லது உங்க வீட்ல இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு சிப்லிங், உங்களோட ம். சிஸ்டரா இருக்கலாம், பிரதர். அவங்க உங்களோட ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிருவாங்க. பேரன்ட்ஸ் கேட்பாங்க. அவங்க போயிட்டாங்க, நீ போலையா? இப்ப இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ரொம்ப கம்பேரிசன்ற மாரி. கம்பேரிசன். இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாரி சனியுடைய நேச்சரே அதுதான். சூரியன் புறக்கணிச்சதுனால தான் சனி இன்னைக்கு சனீஸ்வரன். ம். அந்த நெகட்டிவ அவர் பாசிட்டிவா மாத்துனாரு. அப்ப சனியுடைய பார்வை என்ன செய்யும்? ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி, அந்த சூழல்ல இருந்து உங்கள பாசிட்டிவான சைடுக்கு தள்ளும்.